Praise God. Hallelujah. நாம் ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல கிருபையின் அதிகாலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற கர்த்தர் மத்தியிலே பிரசன்னராய் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த ஆராதனை நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. சகல தடைகளும் இயேசுவின் நாமத்தில் நீங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். துவக்கம் முதல் கடைசி வரைக்கும் ஒவ்வொரு பகுதியும் கர்த்தர்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. தகப்பனே, வந்திருக்கிற யாவருக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக. வந்து கொண்டிருக்கிற அத்தனை பேரையும் தடைகளை நீக்கி கர்த்தர் கொண்டு வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறவர்கள் வந்து கொண்டிருக்கிற எல்லாரையும் துரிதமாக்குங்க. தகப்பனே, எங்களுடைய பாடல் ஆராதனையில் வந்து எல்லாரும் அமர்ந்து பாடி துதிக்க ஆராதிக்க உதவி செய்யும். ஜெபங்களுக்கு பதில் கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். இந்த உன்னத நாம மகிமைப்படுவதாக. ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிற எங்கள் தேவாதி தேவனாகிய கர்த்தர் இந்த காலை ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படி எங்கள் மத்தியிலே பிரசன்னராயிருக்கிறீர். நிலையங்கி தரித்தவராக மத்தியிலே நீ உலாய் வருகிற தேவன் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். பாவுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆராதனைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் எல்லா தடைகளும் உடைக்கப்படுவதாக. துதிகன மகிமை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், 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 ஆமென் சொல்லுவோமா? ஆமென். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற அன்பின் நாமத்திலே யாரும் நாங்கள் அன்போடு வாழ்த்துகிறோம். நீங்கள் சுகமாயிருப்பீர்களாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். சுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நாம் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுதே அற்புதம் நடக்கும். ஆமென். ஆராதிக்கும் பொழுதே தெய்வீக சுகம் உண்டாகும். ஆமென். ஆராதிக்கும் பொழுதே தடைகள் நீங்கும். கர்த்தரை ஆராதிக்கும் பொழுதே கர்த்தர் நம் மத்தியிலே அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. நல்லா சொல்லுவோமா? அல்லேலூயா. இன்னொரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். பாடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். இந்த பாடல் நம்ம பாடலாம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். பாடுவோம். கர்த்தரே தேவன், கர்த்தரே ஆமென் என்றே ஆர்ப்பரிப்போம்.
வேண்டிடும் பக்தர்களின் ஜெபம் கேட்டு பனிமழை நிறுத்தினார் வல்ல தேவன். வேண்டிடும் பக்தர்களின் ஜெபம் கேட்டு பனிமழை நிறுத்தினார் வல்ல தேவன். பஞ்ச காலத்தில் விதவை வீட்டில் பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். பஞ்ச காலத்தில் விதவை வீட்டில் பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். ஆராதிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே ஹல்லேலூயா என்றே ஆர்ப்பரிப்போம். பாடுவோம். கர்த்தரே தேவன், கர்த்தரே ஹல்லேலூயா என்றே ஆர்ப்பரிப்போம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். சத்துருக்கள் முன்னிலையில் தேவ மனிதன் வீரமுடன் முழங்கினார். தேவ மனிதன் பாடுவோம். சத்துருக்கள் முன்னிலையில் தேவ மனிதன் வீரமுடன் முழங்கினார். தேவ மனிதன் பதிலளிக்கும் தேவனே தேவன் என்றார். தேவ மனிதன் ஆமென். பதிலளிக்கும் தேவனே தேவன் என்றார். தேவ மனிதன் கர்த்தரே ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா என்றே ஆர்ப்பரிப்போம். glory. கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். பாடுவோம். ஆமென். கர்த்தரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிக்கலாமா? ஆமென். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் ஆமென் என்று எல்லாரும் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். Praise the Lord. Hallelujah. ஆமென். எல்லா கைகளை உயர்த்தி கர்த்தருக்கு ஆராதனை செய்வோமா? ஓ glory Lord. நன்றி தகப்பனே, ஸ்தோத்திரம் ராஜா. ஆமென். ஹல்லேலூயா. மக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி துதிக்கிறோம், துதிக்கிறோம். எல்லாரும் மகிமை 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 ராஜா. உலகத்தில் இருக்கிறவனிலும் எங்களில் இருக்கிற கர்த்தர் பெரியவர். Lord. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்களை பலப்படுத்துகிறவரே, வல்லமையினால் எங்களை நிரப்புகிறவரே, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜெபங்களுக்கு பதில் தருகிறவரே, ஹல்லேலூயா. Thank you, Jesus. Hallelujah. Thank you, Lord. Praise the Lord. Hallelujah. Glory. Hallelujah. கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். சொல்லுவோம். கர்த்தரே ஹல்லேலூயா. Praise the Lord. ஆர்ப்பரிப்போம். ஆமென். கர்த்தரே ஹல்லேலூயா. தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். தேவ
தேவஜனம் கூட்டி சேர்த்த தேவ மனிதன் பலிபீடம் செப்பனிட்டு பலியுமீந்தான். தேவஜனம் கூட்டி சேர்த்த தேவ மனிதன் பலிபீடம் செப்பனிட்டு பலியுமீந்தான். கேட்டருளும் கேட்டருளும் என்றே கதறினார் தேவ மனிதன். கேட்டருளும் கேட்டருளும் என்றே கதறினார் தேவ மனிதன். கர்த்தரே ஹல்லேலூயா கர்த்தரே என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். மீண்டும் ஹல்லேலூயா கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். ஆமென். கர்த்தரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன் கர்த்தரே ஹல்லேலூயா என்றே ஆர்ப்பரிப்போம். ஆமென். கர்த்தரே தேவன் கர்த்தரே என்றே ஆர்ப்பரிப்போம். கரங்களை உயர்த்தி கேட்டருளும் கேட்டருளும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். என்றே கதறின தேவ மனிதர். ஆமென். எல்லாரும் ஆமென். இந்த வார்த்தையை சொல்லுவோம். ஆண்டவரே கேட்டருளும் கேட்டருளும். ஹல்லேலூயா ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த வார்த்தை தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது வானம் திறந்தது. ஆமென். அக்கினி இறங்கியது. ஆமென். அபிஷேகத்தின் வல்லமை இறங்கியது. ஆமென். ஜனங்கள் ஆமென் பிரைஸ் தி லார்ட் கர்த்தரே தெய்வம் கர்த்தரே தெய்வம் என்று ஆர்ப்பரித்தனர். ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். பாடுவோம். கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். ஹல்லேலூயா கர்த்தரே கர்த்தரே glory என்றே ஆர்ப்பரிப்போம். எலியாவின் தேவன் நம் தேவன் நம் தேவன். எலியாவின் தேவன் நம் தேவன் நம் தேவன். தாசர்களின் ஜெபம் வல்ல பேரும் காரியம் செய்திடுவார். தாசர்களின் ஜெபம் கேட்பார். வல்ல பேரும் காரியம் செய்திடுவார். கர்த்தரே தேவன் கர்த்தரே ஹல்லேலூயா என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே ஆமென். வல்லமை 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 ஆமென் என்றே ஆர்ப்பரிப்போம். glory glory கர்த்தரே தேவன் கர்த்தரே என்றே ஆர்ப்பரிப்போம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதிக்கலாமா? ஹல்லேலூயா. ஓ glory ஓ glory. வல்லமை 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 வல்லமை. ஓ உம்முடைய அபிஷேகத்தின் வல்லமையினால் எங்களை நிரப்புங்க நிரப்புங்க பலப்படுத்துங்க பலப்படுத்துங்க.
ஓ இந்த ஆவி ஆத்ம சரீரத்தில் நாங்கள் பலனடையும்படி ஓ கேட்டருளும் கேட்டருளும். ஸ்தோத்திரம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இன்றே கதறினர் தேவ மனிதர். ஆமென். பிரைஸ் தி லார்ட். தீர்க்கதரிசி ஆமென் கதறி கேட்ட பொழுது கர்த்தர் பதில் கொடுத்தீர் அல்லவா? எல்லாரும் கேட்கலாமா? ஓ ரி பாபா 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 தி பல பரதன பௌஷியந்தர பல தி பாபா பாபா ஹalleluya 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 ஹalleluya. கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போ. கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போ. மீண்டும் கர்த்தரே ஹalleluya கர்த்தரே praise the Lord என்றே ஆர்ப்பரிப்போ. ஆமென். கர்த்தரே தேவன் கர்த்தரே ஹalleluya என்றே ஆர்ப்பரிப்போ. ஆமென். நாம் ஜெபத்தோடு அப்படியே உட்காருவோமா? Praise the Lord. Hallelujah. ஆமென். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதி முன் வாருங்கள். ஆமென். நல்ல கம்பீரமா சொல்லணும். ஹalleluya. எப்படி சொல்லணும்? கம்பீரமா. Praise the Lord. மறுபடியும் சொல்லுவோமா? மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதி முன் வாருங்கள். ஹalleluya சொல்லுவோமா? ஹalleluya. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். ஆமென். வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா. ஹalleluya. இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா என்கிறதான இந்த பாடலை நம்ம பாடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஹalleluya. பாடுவோமா? வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா. இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. ஒளிந்திடும் வல்லமை நரத்தின் பாடுவோம். ஆவியின் பெற்றுக்கொள்ளுங்க. இனியின் வல்லமை ஆமென். ஒளிந்திடும் சத்தமா பாடுவோமா? நரத்தின் வல்லமை ஆமென். ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா. கேட்டாதான் கிடைக்கும். வல்லமை தேவை தேவா. ஆமென். வல்லமை தாரும் தேவா. பாடுவோம். இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. சொல்லுமா? இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. மாம்சமான யாவர் மீது சொல்லுங்க. ஆவியை ஊற்றுவேன் என்று. Praise the Lord. மாம்சமான யாவர் மீதும் glory ஆவியை ஊற்றுவேன் என்று. முப்பர்வாலிபர் யாவரும் glory தீர்க்கதரிசனம் சொல்வாரே. சொல்லுங்க. வாலிபர் யார் எல்லா
எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்றவங்களா மாறணும். தீர்க்க தரிசனம் சொல்வாரே, ஒளிந்திடும் வல்லமை நேரத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை ஒளிந்திடும் வல்லமை நேரத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை வல்லமை தேவை தேவா. ஆமென். வல்லமை ஆரும் தேவா, வல்லமை தேவை தேவா. Praise the Lord. வல்லமை ஆரும் தேவா. இன்றே சொல்லுங்க, இன்றே தேவை தேவா, இப்போ ஆரும் தேவா. ஹல்லேலூயா. இன்றே தேவை தேவா, இப்போ ஆரும் தேவா. தேவஸ்தே நாளில் போல Praise the Lord. பெரிதான உலகத்தோடே சுலுமாவின் தேவஸ்தே நாளை போல பெரிதான உலகத்தோடே வல்லமையாக இறங்கி, ஆமென், கரங்களினாலே நிரப்பும். பாடுவோம். வல்லமையாக இறங்கி ஹல்லேலூயா. வரங்களினாலே நீரப்பும். ஒளிந்திடும் நேரத்தின் ஆமென், ஆவியின் ஹல்லேலூயா. Praise the Lord. ஒளிந்திடும் நேரத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் ஆமென். வல்லமை தேவை தேவா. தேவையா? வல்லமை ஆமென். எத்தனை பேருக்கு தேவை? கேளுங்க. வல்லமை தேவை தேவா. ஆமென். வல்லமை ஆரும் தேவா. இன்றே தேவை தேவா, இப்போ ஆரும் தேவா. சொல்லுவோமா? தேவை தேவா, இப்போ ஆரும் தேவா. இன்றே தேவை தேவா. எல்லாரும் எழுந்து நின்று கேட்கலாமே. இப்போ ஆரும் தேவா கேட்கலாம். இன்றே தேவை தேவா இன்றைக்கே வேணும். இப்போ ஆமென். தேவா ஹல்லேலூயா. Praise the Lord. இன்றே தேவை இப்போ ஆரும் தேவா இப்பொழுதே எங்களுக்கு வேணும். சொல்லுங்க. இன்றே தேவை தேவா. வல்லமை வல்லமை ஆரும் தேவா. கரங்களை உயர்த்தி எல்லாரும் கேட்கலாமா? ஆமென். வல்லமை வல்லமை வல்லமையினால் எங்களை நிரப்புங்க 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 நிரப்புங்க. ஓமட அபிஷேகத்தின் வல்லமையினால் எங்களை நிரப்புவீராக. நீ வல்லவரது தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். glory 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 glory. எல்லாரும் 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 கேட்க. Jesus, hallelujah, hallelujah, ஆவியானவரே, ஒளிந்திடும் வல்லமை, நேரத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, ஒளிந்திடும் வல்லமை, நேரத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, ஒளிந்திடும் வல்லமை, நேரத்தின் வல்லமை, ஆமென் வல்லமை, ஹல்லேலூயா, ஆமென். ஒளிந்திடும் வல்லமை, glory glory glory, praise the Lord. ஆவியின் வல்லமை, ஆமென். glory. ஒளிந்திடும் வல்லமை, நேரத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, ஆமென். ஒளிந்திடும் வல்லமை, நேரத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, ஆமென். வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா. சொல்லுவோம். வல்லமை தேவை
glory, 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 glory. உம்முடைய அபிஷேகத்தின் வல்லமை ஒரு மேல் இறங்குவதாக, நிரப்புவதாக, நிரப்புவதாக. Glory, glory, glory. Hallelujah, hallelujah, hallelujah. Glory, 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 விழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, வல்லமை தேவா தாரும் தேவா, வல்லமை தாரும் தேவா, வல்லமை தேவை, வல்லமை தேவை தேவா. ஹல்லேலூயா, வல்லமை தாரும் தேவா. இன்றைக்கு சொல்லலாம், இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. ஹல்லேலூயா, இன்றே தேவை தேவா, ஒரு முறை கூட கேட்கலாமா? தேவை தேவா, glory, இப்போ ஆரும் தேவாவே. ஹல்லேலூயா, இன்றே தேவை தேவா, ஹல்லேலூயா, இப்போ ஆரும் தேவா. உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். மீண்டும் சொல்லுவோம், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். அன்பும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல கிருபையின் அதிகாலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பாவை ஆராதிக்கும்படி ஆண்டவரே நாங்கள் எல்லாம் வந்திருக்கிறோம், குடும்பமாக வந்திருக்கிறோம். தகப்பனே, இந்த நாள் எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிற ஊழியங்கள், எங்கள் கைகள் பிரயாசங்கள், கைட்டு செய்கிற வேலைகள், இந்த பிள்ளைகளுடைய படிப்பு, எதிர்காலம் எல்லாவற்றுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கணும். ஒன்று கூடி உமக்கு ஆராதனை செய்து இந்த இடத்தை விட்டு நாங்கள் புறப்பட்டு போகும் பொழுது புது பலத்தோடு, புதிய அபிஷேகத்தோடு, புது கிருபைகளையும் புதிய ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டு தெய்வீக சுகத்தோடு புறப்பட்டு போகும்படி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஜபங்களுக்கு நீங்கள் பதில் கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். எல்லா துதிகன மகிமை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். சனம் கேட்டு நாங்கள் பலனடையும்படி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போகலாம். ரெவரண்ட் டாக்டர் ஜோயல் கே ஆமேன் ஒரு வேத பகுதியை வாசித்து விட்டு கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருவார்கள். ஹல்லேலூயா. நாம் ஜெபத்தோடு தேவ சமூகத்திலே காத்திருப்போம். வாசிக்க வேண்டியதான வேத பகுதி சங்கீதம் 15ஆம் சங்கீதம். கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்?
உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அவன் தன் நாவினால் புறம் கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீழ்ப்பானவன். கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான். தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. ஆமென். நம் தலைகளை தாழ்த்துவோம், நாம் செபிக்கலாம். எங்கள் ஜீவனின் பலனான கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோதரிக்கிறோம் ராஜா. இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல ஆராதனை நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர்தாமே எங்கள் இந்த ஆராதனையில் கூடிவர செய்திருக்கிறீங்க ராஜா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆராதனை முழுதுமாக நம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே எங்களோடு வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. விசேஷமாக தியானிக்க போகிறதான அந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பேசுகிறவர் நீங்கள் எல்லாம் உங்களில் இருக்கிறதான பிதாவின் ஆவியானவன் சொன்ன வசனத்தின் பிரகாரமாக அப்பா எங்களுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. நீர்தாமே எங்களோட பேசும்படியாக ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மீதமான ஆராதனை முழுதுமாய் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ராஜா, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்திலும் இந்த ஞாயிறு ஆராதனைக்கு வந்திருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிக்கிறோம். ஹல்லேலூயா, ஆமேன். வேதவசனம் சொல்லுகிறது இல்லையா, மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து எப்படி வரணுமா? ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதி முன் வாருங்கள். ஆலயத்துக்கு வந்தோம் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும்? வாய்களை விரிவாய் நம்ம திறக்கணும் பாருங்க. ஆமீன். சில வாய்கள்லாம் திறக்கிறதே இல்லை. பாசியா சொன்ன மாதிரி திறந்தா உள்ளேருந்து பொலன்னு தங்கமும் வெள்ளியும் முத்தும் பவளமும் அப்படியே என்ன பண்ணிடும்? கொட்டிரும் போல இருக்குது. அதனால் அப்படியே இறுக மூடிக்கிட்டே உட்காந்துருக்கிறாங்க. ஹல்லேலூயா. பள்ளிக்கூடத்துக்கு போய் படிக்கலைன்னு சொன்னால் என்ன இல்லை பிரயோஜனம் இல்லை. மேற்ப வகுப்புக்கு போக முடியாது. ஹல்லேலூயா, ஆமேன். ஆலயத்துக்கு ஆராதனை பண்ண வந்துட்டு ஆராதனை செய்யாமல் வாயை இருக்க மூடிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ண முடியாது? ஆண்டவரை பேச முடியாது, ஆண்டவரை பார்க்க முடியாது. ஹல்லேலூயா, ஆமேன். அதனால் ஆலயத்துக்கு வருகிற நாம் ஆமேன் இந்த ஒரு நாள் தான் பாருங்க. ஆமேன். வாரத்தில் 6 நாட்கள் நம்முடைய சொந்த வேலைகள் எல்லாம் செய்கிறதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணிட்டாங்க? விட்டுட்டாங்க. அன்னைக்கெல்லாம் ஆண்டவர் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதே கிடையாது. ஒரே ஒரு நாள் நீங்கள் என்ன பண்ணுங்க, எல்லாம் ஓய்வு நாளில் ஆராதனை செய்ய கூடி வாங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறாங்க. ஆனாலும் அந்த ஒரு நாள் ஆண்டவர் கொடுக்கறதுக்கு தான் நமக்கு மனசு என்ன பண்ணுறதில்ல, திறக்கிறதே இல்லை. ஹல்லேலூயா. இந்த ஒரு நாளை நீங்கள் ஆண்டவருக்கு ஒதுக்கி பாருங்க. ஆமீன். கர்த்தர் உங்களுக்கு தடையாக இருக்கிறதான எல்லா ஆசீர்வாதத்தையும் கொண்டு வர அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறாங்க. விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா, ஆமீன். சங்கீதக்காரன் ரொம்ப அழகாய் சொல்லியிருக்கிறார் பாருங்க. நீர் செய்ததான நன்மைகள், ஆமீன், கர்த்தர் செய்ததான நன்மைகளுக்கு நான் என்னத்தை செலுத்துவேன்? என்னுடைய ரட்சிப்பின் பாத்திரத்தை ஏந்தி உம்முடைய நாமத்தை தொழுது கொண்டு உம்மை துதிக்கவும் உயர்த்தவும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துறதை தவிர வேற என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. ஹல்லேலூயா, ஆமீன். கர்த்தர் நமக்கு நன்மை செய்திருக்கிறாரா இல்லையா? செய்திருக்கிறாரா இல்லையா? கொஞ்சம் வாயை தரங்க தம்பிமார், சில வாயெல்லாம் இன்னும் திறக்கலை பாருங்க. ஹல்லேலூயா, ஆமீன். பார்வோனோட இருதயத்தை காட்டிலும் எப்படி இருக்குது? ரொம்ப கடினமாக இருக்குது. ஹல்லேலூயா, ஆமீன். உங்களுக்கு இருதயத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ வாயை திறக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நன்மை நமக்கு கிடைக்கும் பாருங்க. கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியினால் நான் அவரை பாடுவேன் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. கர்த்தர் நமக்கு நன்மை செய்கிறதுனால நமக்கு திரும்ப அவருக்கு என்ன செய்ய முடியும்? வேற ஒன்றும் செய்ய முடியாது பாருங்க. திரும்ப ஆண்டவருக்கு நம்மால் நன்மை செய்ய முடியுமா? செய்ய முடியாது. ஹல்லேலூயா, ஆமீன். அவருக்கு நன்றி செலுத்துகிறதும் அவரை துதிக்கிறதும் அவருடைய நாமத்தை உயர்த்துகிறதை தவிர நம்மால் வேற எதுவுமே அவருக்கு ஈடாய் செய்ய முடியாது. ஹல்லேலூயா, ஆமீன். அதுக்கு தான் ஒரு அரை மணி நேரம் கர்த்தரை துதித்து ஆராதனை செய்கிறோம். ஆனால் அந்த நேரத்துலையும் வாய்க்கு போடு பூட்டு அப்படின்னு ஒரு விளம்பரம் வருது பாருங்க. அது மாதிரி பெரிய ஜிப்பா போட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம்? உட்கார்ந்து விடுகிறோம். ஹல்லேலூயா, ஆமீன். அதனால ஆலயத்துக்கு வருகிறதான நாம் ஆமீன் கர்த்தருடைய நாமத்தை நாம் எவ்வளோக்கு எவ்வளோ நம்மால் இருதயத்திலிருந்து ஆண்டவர் உயர்த்த முடியுமோ அவ்வளவாய் நம்ம ஆண்டவரை உயர்த்துகிற பொழுது கர்த்தர் ஆமீன் நம்மையும் உயர்த்தவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஆமீன். பிரசங்கம் இதல்ல, ஆமீன். எதுவோ சொல்லணும்னு தோணுது, அதனால
ஆமென், நானும் அந்த காரியங்களை நான் சொல்லிட்டேன். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம எடுத்து வாசிக்கலாம் சங்கீதம் 84 அதனுடைய 11வது வசனம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர். கர்த்தர் கிருபையையும் மகிமையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். ஹல்லேலூயா. ஆமென். இந்த நாளில் நாம் பார்க்க போகிறதான ஒரு காரியம், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். ஹல்லேலூயா. ஆமென். அப்படின்னா அர்த்தம் என்ன? உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காமல் இருக்கிறது இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். சுத்தம். இந்த பகுதியில் ஒரு 2 காரியத்தை நம்ம பார்க்கிறோம். ஆமென். உத்தமம், நன்மை. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஆங்கில வேதத்தில் ரொம்ப அழகாய் போடப்பட்டிருக்கிறது, குட்னஸ் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்குது. ஹல்லேலூயா. ஆமென். யாராவது தீமையை விரும்புவோமா? எனக்கு தீமையான காரியங்கள் நடந்தால் நல்லா இருக்குங்க, தீமை வாய்த்தா நல்லா இருக்கும், தீமை தானே பரவாயில்ல அப்படின்னு யாராவது விரும்புவோமா? விரும்ப மாட்டோம் பாருங்க. ஆமென். நம்ம எல்லாரும் விரும்புகிறதான ஒரு காரியம் நன்மை. நல்ல காரியங்கள் நமக்கு நடக்கணும், நல்லதையே நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நடக்கணும். ஒரு கடைக்கு போனால் கூட, ஒரு காய்கறி கடைக்கு போனோம்னா இருக்கிற காயெல்லாம் போட்டு பிதுக்கி நசுக்கி புளிஞ்சு பார்த்து நல்ல தரமான நல்ல காய்கறி தான் என்ன பண்ணிட்டு வரோம், வாங்கிட்டு வரோம் பாருங்க. ரேஷன் கடைக்கு போவோம், அரிசி நல்லா இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணிட்டு வந்துடுறோம், நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேங்க, இல்லாட்டினா எப்போ நல்ல அரிசி வரும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு வந்துடுறோம் பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். அப்படியா இந்த உலகத்தில் இருக்கிறதான நாம் ஆமென் எல்லாவற்றிலும் என்ன பண்ணுறோம், நன்மையான காரியங்களை தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். நன்மை அப்படின்னு இருந்துச்சுன்னு சொன்னால் தீமைன்னு ஒன்று இருக்க தான் செய்யுது. ஹல்லேலூயா. ஆமென். ஆதியில் தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த பொழுது ஆமென் பூமியில் நன்மையும் தீமையும் அறியத்தக்கதான ஒரு மரத்தை வச்சுட்டு அந்த மரத்தில் என்ன சொல்லிட்டாங்க, இது நீங்கள் புசிக்காதீங்க. ஹல்லேலூயா. ஆமென். அதை மாத்திரம் நீங்கள் செய்யாதீங்க, செஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு என்ன பண்ணும், தீமை எது நன்மை எதுன்னு தெரிஞ்சுக்குவீங்க, அதனால் அதை நீங்கள் புசிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஹல்லேலூயா. ஆனாலும் ஆதாமும் ஏவாளும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இப்போ என்ன பண்ணாங்க, அந்த கனியை அவர்கள் புசித்தார்கள். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். வேதவசனம் சொல்லுகிறது பாருங்க, 23ஆம் சங்கீதம் 6வது வசனத்தில், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை என்ன பண்ணும், தொடரும். ஹல்லேலூயா. ஆமென். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு காலையில இருந்து இன்னைக்கு நைட்டு வரைக்கும் எனக்கு நன்மை தொடர்ந்தா போதும். எத்தனை பேர் அப்படி விரும்புறீங்க? இல்லை பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, ஆமென், உங்களுடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும் அப்படின்னு சொல்லுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள நாளெல்லாம் ஆமென் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஆமென். அந்த சங்கீதம் முழுவதுமா நீங்க வாசிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஆமென். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஹல்லேலூயா. ஆமென். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர் அப்படின்னு சொல்லுகிறத பார்க்குறோம் பாருங்க. இந்த சங்கீதம் முழுவதுமாக ஆமென் கர்த்தரை மேய்ப்பராக கொண்டிருக்கிறதான மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். அப்படியாய் கர்த்தரை தனக்கு மெய்ப்பனாக கொண்டிருக்கிறதான ஆமென் அந்த மனிதனுக்கு தான் என்ன பண்ணுது, நன்மையும் கிருபையும் தொடருகிறது. ஆமென். அவர்களுக்கு பாருங்க அமர்ந்த தண்ணீர், ஆமென் நல்ல செழிப்பான இடம், ஆமென் அவருடைய கோலும் தடியும் அவர்களை தேற்றுகிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். ஆங்கில வேதாகமத்தில் போட்டிருக்கு ராட் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். இன்னொன்று கேன் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு பாருங்க. ஆமென். இந்த கோலையும் தடியும் வைத்து அதுங்களுக்கு ஆகாரத்தை பறித்து கொடுக்கிறதற்கும் ஆமென் அந்த ஆடுகளை அவர்கள் வழி நடத்துவதற்கும் அந்த மேய்ப்பன் என்ன பண்றார், அதை பயன்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஆமென். அதன்படி அந்த ஆடு செல்லுகிற பொழுது அந்த ஆட்டுக்கு நன்மையான காரியங்கள் கிடைக்கிறது. ஆமென். ஆமென். கர்த்தர் அப்படியாக தான் பாருங்க ஆமென் அவருடைய பிள்ளைகளுக்கு நன்மையான காரியங்களை தர அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறாங்க பாருங்க. ஹல்லேலூயா. நன்மையை வழங்காதிரார். அவர் நன்மை என்ன பண்றது இல்ல,
கொடுக்காம ஒரு நாளும் அவர் இருக்கிறதே இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். 65ஆம் சங்கீதம் அதனுடைய 11வது வசனத்துல பார்க்கிறோம் பாருங்க. வருஷத்தை உம்முடைய நன்மையினால் நீர் என்ன பண்ணுகிறீர்? முடிசூட்டுகிறீர். ஹல்லேலூயா. ஆமென். ஆங்கில வேதம் ரொம்ப அழகாய் போட்டு crown the year அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்குது பாருங்க. ஆமென். கர்த்தர் நமக்கு நன்மையான காரியங்களை ஆண்டு முழுவதுமாக என்ன பண்றாங்க? முடிசூட்டுகிறதான தேவனாய் இருக்கிறாங்க. ஆமென். வருஷ பிறப்புல முதல் தேதியில பாத்தீங்கன்னு சொன்னா வாழ்த்து சொல்லுவாங்க. வருஷத்தை நன்மையினால் என்ன பண்றாரு கர்த்தர்? முடிசூட்டுகிறார் என்று சொல்லி. ஏன்னா அந்த ஆண்டு முழுவதுமாய் கர்த்தர் என்ன பண்ணணும்? ஆமென். நம்மை வழி நடத்தணும், நம்மை ஆசீர்வதிக்கணும், நமக்கு நன்மையான காரியங்களை செய்யணும். ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய பாதைகள் எல்லாம் என்ன பண்ணுமா? நெய்யாய் பொழிகிறது. ஹல்லேலூயா. ஆமென். ஆசீர்வாதங்கள், செழுமை, நல்ல நிறைவான காரியங்களினால கர்த்தர் நம்மை நிரப்புகிறதான தேவனாய் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆமென். வருஷம் முழுவதுமாக ஆமென் அந்த நன்மையான காரியத்தினால கர்த்தர் நம்ம என்ன பண்றாங்க? முடிசூட்டுகிறதான தேவனாய் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். 104ஆம் சங்கீதம் 28ஆம் வசனத்துல பார்க்கிறோம் பாருங்க. ஆமென். கர்த்தர் வாசிங்க மாச்சு ஒருத்தவங்க அவைகள் நன்மையினால திருப்தி ஆக்குகிறாரா? யார வாசிங்க. நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும், நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும். அதற்கு மேல உள்ள வசனங்களை நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கடல்ல இருக்கிறதான ஜீவராசிகள், ஆமீன், மிருக ஜீவன்கள் எல்லாம் என்ன பண்ணுமா? ஆமீன், கர்த்தரிடத்திலிருந்து நன்மையான காரியங்களை பெற்றுக்கொள்ளுகிறது என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆமீன். இந்த நன்மையான காரியங்கள் எல்லாவற்றையும் ஆமீன் யார்கிட்ட வருகிறதா? கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. ஹல்லேலூயா. ஆமென். அதான் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். ஆமென். நன்மையான எந்த ஈவும் ஆமென் பூரணமான எந்த வரம் எங்கேருந்து வருதா? ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து என்ன பண்ணுதான்? வருகிறதாம். ஹல்லேலூயா. ஆமென். நன்மையான காரியங்கள் எல்லாவற்றையும் நம்ம எங்கேருந்து பெற்றுக்கொள்ள முடியும்? தேவனிடத்திலிருந்து மாத்திரம் தான் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஆமென். நன்மையான காரியங்களை கர்த்தர் நமக்கு என்ன பண்றாரா? வழங்காமல் ஒரு நாளும் இருக்கிறதே இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். நன்மையினால திருப்தி ஆக்குகிறதான தேவன், நன்மையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்கிறதான தேவன், ஆமென், தீமையை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து விலக்குகிறதான தேவன், ஆமென், நம்மை அவருடைய நன்மையான காரியங்களினால போஷிக்கிறதான தேவனாய் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆமென். மிருக ஜீவன்களுக்கெல்லாம் நன்மையான காரியங்களை செய்கிறேன்னு சொன்ன தேவன், ஆமென், அவைகளை காட்டிலும் விசேஷமான உங்களுக்கும் எனக்கும் அதை தராம விட்டுருவாங்களா? ஹல்லேலூயா. யோசித்து பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். அப்படியாய் கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுக்கு ஆமென் நன்மையான காரியங்களை தருகிறதான தேவனாய் இருக்கிறாங்க. இந்த நன்மையான காரியங்கள் எங்கே இருந்து வருகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்முடைய தேவனிடத்திலிருந்து வருகிறது. ஹல்லேலூயா. ஆமென். நம்ம வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். ஆமென். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்தில் பார்க்கிறோம். அவர் எப்படி சுற்றி திரிந்தாரா? நன்மை செய்கிறவராகவே அவர் சுற்றி திரிந்தார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. வாசிங்கம்மா அந்த வசனத்தை. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய தேவன் அவர் நன்மை செய்கிறவராகவே என்ன பண்ணாரா? சுற்றி திரிந்தார் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆமென். அப்படியாக தான் பாருங்க, அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் கர்த்தர் ஆமென் அவர் நன்மை செய்கிறவராகவே என்ன பண்றாரு? நம்முடைய வாழ்க்கையில அவர் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆமென். சுதந்திரம். இந்த நன்மையான காரியங்கள் எல்லாம் ஆமென் நம்முடைய தேவனிடத்திலிருந்து வருகிறது என்று சொல்லி நம் வேதவசனத்தில் பார்க்கிறோம் பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். நம்ம ஒரு நாளும் மறந்து விடக்கூடாது. ஆமென். நன்மையான காரியங்களை நம்ம உலகத்தில் பெற்றுக்கொள்ளலாம். ஆமென். நாம் சம்பாதிக்கிறதான பணத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாம். என்னுடைய சுய பலத்தினால, என்னுடைய படிப்பினால, ஆமென், என்னுடைய சொந்த காரியங்களினால நன்மையான காரியங்களை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி நம்ம அநேக நேரத்தில் நம்ம நினைக்கிறோம். ஆனால் வசனம் ரொம்ப திட்டமும் தெளிவுமாய் சொல்லுகிறது பாருங்க. நன்மையான எந்த காரியமும் ஆமென் நம்முடைய தேவனிடத்திலிருந்து தான் என்ன பண்ணுதான்? வருகிறது. ஹல்லேலூயா. ஆமென். அவர் நன்மையை அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் கண்டிப்பா வழங்க அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆமென். நம்ம ஆதியாகமத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஆமென் தேவன் பூமியை சிருஷ்டித்த பொழுது ஒவ்வொரு காரியங்களும் சிருஷ்டித்து முடித்த பிறகு இது எப்படி இருந்தது?
நல்லதாய் இருந்தது. ஹல்லேலூயா. அவனுடைய பார்வைக்கு அவைகள் எல்லாம் எப்படி இருந்ததாம்? ரொம்ப நன்மையாய் இருந்ததாம், ரொம்ப நல்லதாய் இருந்தது. ஆமென். அப்படியாக இந்த பூமியை ரொம்ப நேர்த்தியாய், ரொம்ப அழகாக, ஆமென், ரொம்ப நாகரிகமாக தேவன் என்ன பண்ணியிருக்கிறாங்க? சிருஷ்டித்து இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆமென். அது எல்லாத்தையும் யாருக்கு சிருஷ்டித்து இருக்கிறாங்கன்னு சொன்னா, ஆமென், உங்களுக்காகவும் எனக்காகவும் தான். ஹல்லேலூயா. ஆமென். அப்படியாய் ரொம்ப நேர்த்தியாக, ரொம்ப நன்மை நிறைந்த காரியங்களை அந்த பூமியில தேவன் சிருஷ்டித்து இருக்கிறாங்க. ஆதியாகமத்தில் நம்ம பார்க்கிற பொழுது, ஆமென், அவர் செய்கிறதான காரியங்கள் எல்லாம் மிகவும் நன்மையாய் முடிகிறதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். அவர் தீங்குக்கும் தீமைக்கும் மனஸ்தாபப்படுகிறதான தேவன். அதனால ஒரு நாளும் கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுக்கு தீமை என்ன பண்றதில்லை? அனுமதிக்கிறதே இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். இந்த நன்மையான காரியங்களை ஆமென் நிறைய நேரத்தில் நம்ம என்ன பண்ண முடியறதில்லை? பெற முடிகிறதில்லை. ஹல்லேலூயா. ஆமென். ஏன் பெற முடியல அப்படின்னு சொல்லி இன்னைக்கு யோசிச்சிருக்கோமா? இன்னும் கிடைக்கலங்க, நாளைக்கு கிடைக்கும், இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். ஆண்டவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? எனக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. எனக்கு கண்டிப்பாக ஒரு நாள் என்ன பண்ணுவாங்க? நன்மை செய்வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? நம்முடைய இருதயத்தை நம்ம தேர்ச்சி கொள்ளுகிறோம் பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். நன்மையான காரியங்கள் இன்னும் நம்முடைய வாழ்க்கையில அநேகம் என்ன பண்ணி இருக்குது? தடைப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். நம்ம எதிர்பார்த்ததான நன்மைகள் ஆமென் இன்னும் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறாம இருக்கிறது. ஆமென். நம்ம அநேக நன்மையான காரியங்களுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? காத்து கொண்டு இருக்கிறோம், ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் பாருங்க. எஜமானுடைய கரங்களை நோக்கி பார்க்கிறதான இந்த வேலைக்காரர்களை போல ஆமென் நம்ம கர்த்தரையே நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் நன்மை எனக்கு நடக்கலையே, நன்மையான காரியங்கள் ஒன்றும் நடக்கலையே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிறோம் பாருங்க. வேதவசனம் ரொம்ப அழகாய் சொல்லுகிறது பாருங்க. இன்னைக்கு நம்ம வாசித்ததான வசனத்துல, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். ஹல்லேலூயா. ஆமென். இன்னும் நம்முடைய வாழ்க்கையில நன்மை வரல அப்படின்னா ஆமென் நாம் இன்னும் எப்படி இல்லை? உத்தமமாய் நம்ம இல்லை. ஹல்லேலூயா. உத்தமமாய் நடக்கிறதான கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவர் நன்மையை வழங்காமல் இருக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆமென். இந்த உத்தமம் அப்படின்னு சொல்லி பார்க்கிற பொழுது ஆங்கிலத்தில் ஒரு 2 வார்த்தைகள் போடப்பட்டிருக்குது பாருங்க. ஒன்று அப்ரைட் அப்படின்னு சொல்லியும், இன்னொன்று பிளேம்லெஸ் அப்படின்னு சொல்லியும் போடப்பட்டிருக்குது பாருங்க. அப்படி பிளேம்லெஸ் அப்படிங்கிறதான வார்த்தையை நம்ம பார்க்கிற பொழுது ஆமென் எந்த ஒரு குற்றமும் இல்லாத ஆமென் ஒரு பெர்ஃபெக்ட், ஒரு சரியான ஒரு மனுஷனை தான் உத்தமன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்குது? அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். நிறைய பேர் கேட்டிருப்போம், உத்தமன் பேரெல்லாம் வச்சிருப்பாங்க, அப்படிதானே? உத்தமன் பேர் இருக்கும், ஆனால் செய்கிறது பூரா வேண்டாத வேலையும் கவர்மெண்ட்டுக்கு புறம்பான வேலையும் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? செஞ்சிட்டு இருக்கிறத நம்ம பார்ப்போம் பாருங்க. நல்லா லஞ்சம் வாங்குவாங்க, என்னென்னலாம் ஏமாத்து வேலை பண்ணணுமோ எல்லாம் பண்ணுவாங்க. இன்னைக்கு நம்ம சங்கீதத்தில் வாசித்தோம் இல்லையா? அது வாசிங்கம்மா, இன்னைக்கு வாசித்த சங்கீதத்தை கூட 15:3. கடைசி வசனம் வாசிங்க, 5. ஹல்லேலூயா. பேர் உத்தமன்னு வச்சிருப்பாங்க, ஆனால் இங்கே சொன்ன எல்லா காரியத்தை என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? செஞ்சிட்டு இருப்பாங்க பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். நிறைய நேரத்தில் நம்ம மற்றவர்களை பார்த்து சொல்லுவோம், அவங்க ரொம்ப சரியா இருக்கிறாங்கங்க, ரொம்ப அவங்க உத்தமமாக நடக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. நம்மையும் பார்த்து கூட அநேகர் என்ன பண்ணியிருப்பாங்க? இந்த நாளிலும் சொல்லியிருப்பாங்க, இவங்க ரொம்ப பர்ஃபெக்ட்டுங்க, இவங்க ரொம்ப கவனமாக இருக்கிறாங்க, ரொம்ப உத்தமமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அநேக நேரத்தில் சொல்லியிருப்போம். நமக்கு நாம் என்ன பண்ணிக்குவோம்? நம்ம செய்கிறதான காரியங்கள், நம்ம செய்கிறதான வேலைகள், நம்முடைய நடக்கைகள் எல்லாவற்றையும் நான் எப்படி இருக்கிறேன்? ரொம்ப பர்ஃபெக்ட், நான் ரொம்ப சரியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம அநேக நேரத்தில் நம்ம சொல்லிக்கிறோம் பாருங்க. ஹல்லேலூயா. எடுத்து வாசிங்க 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தை வாசிங்க. தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். ஹல்லேலூயா. ஆமென். யாரால உத்தமன் சொல்லி பெயர் வாங்கணுமா? கர்த்தரால உத்தமன் என்று சொல்லி பெயர் வாங்கணுமாம். ஹல்லேலூயா. ஆமென். அதற்கு மேலே இருக்கிறதான வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலர்களுடைய நாட்கள் நடந்த காரியங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் சொல்லிட்டு, இவைகள் எல்லாம் எங்களுடையதல்ல, ஆமென், எல்லாத்துக்கும் தேவன் தான் காரணம் அப்படின்னு சொல்லுறாங்க. அதற்கு பிறகாக அப்படி சொல்றாங்க பாருங்க. ஆமென். தன்னைத்தான் புகழுகிறவன்
உத்தமன் அல்ல. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன் என்று சொல்லி வசனம் சொல்லுது பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். நான் ரொம்ப சரியா இருக்கிறேங்க, நான் செய்கிற காரியங்கள் எல்லாம் ரொம்ப கவனமா இருக்குது, எல்லாம் கரெக்டா இருக்குது, ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்குது அப்படின்னு சொல்லி ஆமென் நம்மை நாமே ஆமென் சரியா இருக்கணும் சொல்லிக் கொள்ளுகிற நாம் உத்தமர்கள் அல்ல. கர்த்தர் பார்த்து என்ன பண்ணணும்? சொல்லணும், இவன் எப்படி இருக்கிறான்? என் பார்வைக்கு செம்மையா இருக்கிறான். ஹல்லேலூயா. இவன் எப்படி இருக்கிறான்? என்னுடைய பார்வைக்கு முன்பதாக உண்மையா இருக்கிறான். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். ஹல்லேலூயா. ஆமென். ஒருவேளை இன்னைக்கு கர்த்தர் நமக்கு முன்னாடி வந்து நின்று நம்மை பார்த்து அப்படி சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும்? யோசித்து பார்க்கணும். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நம்மை பார்த்து ஆமென் என்னுடைய பிள்ளை அப்படின்னு இப்போ ஜோயல் அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டு ஆமென் இவன் உத்தமனா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி என்னை பார்த்து அவரால் சொல்றதுக்கு நான் தகுதியா இருக்கிறேன்னு சொல்லி என்ன பண்ணணும்? யோசித்து பார்க்கணும் பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். நம்ம யோபு 1 அதிகாரம் 1-3 வசனம் வாசிங்க. ஊத் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான். 3 வசனம் வாசிங்க. அவனுக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர்மாடுகளும் 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்ததுமன்றி பிறரான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்திய புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாய் இருந்தான். அதில் பார்க்கிற பொழுது பிசாசானவன் சோதிக்கிறதற்கு ஆமென் அங்கே வருகிற பொழுது கர்த்தர் சொல்றாரு ஆமென் யோபுவின் மேல் நீ கண் வைத்தாயோ. ஹல்லேலூயா. அவன் எப்படி இருக்கிறான்? உத்தமனாய் இருக்கிறான் என்று சொல்லி வசனம் சொல்லுது. வாசிங்க. கர்த்தர் சாத்தானை நோக்கி என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ. உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். ஹல்லேலூயா. ஆமென். இந்த நாளிலும் தேவன் உங்களையும் என்னையும் பார்த்து அப்படி சொல்லணும் பாருங்க. ஆமென் நான் உத்தமங்க அப்படின்னு சொல்லி நாம் சொல்லி கொடுக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். தேவன் நம்மை பார்த்து சொல்லணும் ஆமென் இவன் உத்தமனாய் இருக்கிறான். யோபை பார்த்து கர்த்தர் அப்படிதான் சொன்னார் பாருங்க. ஆமென் இவனை போல ஒருவனும் என்ன பண்ணலையா? பூமியில இல்ல. ஹல்லேலூயா. ஆமென். இவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான். ஹல்லேலூயா. ஆமென். அப்படியே பொல்லாப்புக்கு நம்ம விலகுகிற பொழுது, தேவனுக்கு பயப்படுகிற பொழுது, ஆமென் கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை நாம் செய்கிற பொழுது ஆமென் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறாங்க ஆமென் இவன் உத்தமனாய் இருக்கிறான். ஹல்லேலூயா. ஆமென். அப்படி உத்தமமாய் நாம் நடக்கிற பொழுது கர்த்தர் நமக்கு நன்மையை கண்டிப்பா என்ன பண்றாங்க? கொடுக்கிறதான தேவனாய் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. மத்தேயு 25 அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம் இல்லையா? வாசிக்க வேண்டாம். ஆமென். அங்க ஒரு உவமையை நம்ம பார்க்கிறோம் பாருங்க. ஆமென். அந்த 3 பேரை குறித்து நம்ம பார்க்கிறோம் பாருங்க. ஆமென். அவர்கள் கொடுக்கப்பட்டதான அந்த தாளந்தை அவர்கள் ரெட்டிப்பாக்கினாங்க. ஹல்லேலூயா. ஆமென். அதனால அவனுடைய எஜமான் அவனை பார்த்து சொல்றாங்க ஆமென் உத்தமமும் உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான காரியங்களில நாம் உண்மையா இருக்கிற பொழுது, ஆமென் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான வேலைகளில நாம் உண்மையா இருக்கிற பொழுது, கர்த்தர் நாம் செய்யும்படியாய் சொல்லுகிறதான காரியங்களில நாம் கவனமுள்ளவர்களாய் இருக்கிற பொழுது கர்த்தர் நம்மை பார்த்து சொல்றாங்க, நம்முடைய எஜமான் நம்மை பார்த்து சொல்றாங்க உத்தமமும் உண்மையுமான ஊழியக்காரனே. ஹல்லேலூயா. ஆமென். இன்னொரு மனுஷன் அங்க இருந்தான் பாருங்க. கொடுக்கப்பட்டதான அந்த ஒரு தாளந்தை பத்திரமா மண்ணுக்குள்ளார புதைச்சி வச்சுட்டு அந்த மனுஷன் சொல்றான், நீங்க ரொம்ப கடுமையான இருதயத்தை உடையவங்க, ஆமென் நீங்க விதைக்கலனாலும் அறுவடை செய்யக்கூடியவங்க அப்படின்னு சொல்லி பல சாக்கு போக்கெல்லாம் சொல்றான். அந்த மனுஷனை பார்த்து சொல்றாரு, இவனை அக்கினியில கொண்டு போய் போடுங்க, இருளான இடத்துல கொண்டு போய் இந்த மனுஷனை போடுங்க அப்படின்னு சொல்றாரு பாருங்க. ஹல்லேலூயா. அநேக நேரத்துல நம்ம அப்படிதான் சாக்கு போக்குகளை சொல்லி நம்ம என்ன பண்ணி கொள்ளுகிறோம்? தப்பித்துக் கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா. ஆமென். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் நன்மையை கண்டிப்பாய் வழங்குகிறதான தேவனாய் இருக்கிறாங்க. 1 சாமுவேல் 15 அதிகாரம் 22 வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே உத்தமம் என்று சொல்லி பார்க்கிறோம் பாருங்க. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை பேருக்கு கீழ்ப்படிதல் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஆமென். கீழ்ப்படிதல் எத்தனை பேருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்க்கணும் பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். பெற்றோரோட கொஞ்சம் கூட படிச்சுட்டா பெற்றோருக்கு என்ன பண்றது இல்ல? கீழ்ப்படுகிறது இல்ல. அவங்க பேசுகிறதான வார்த்தைக்கு மறுபேச்சு பேசுறது. ஹல்லேலூயா. ஆமென். பெற்றோரோட கொஞ்சம் கூட சம்பாரிச்சிட்டா
பெற்றோரோட கொஞ்சம் வளர்ந்துட்டா என்ன பண்றதில்ல, பெற்றோருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கறது இல்லை பாருங்க. ஆமீன். கடந்த வாரத்தில் செய்தி கொடுத்ததான அந்த அம்மா அழகா சொன்னாங்க பாருங்க. இந்த காரியங்கள் தான் அவங்க பிரசங்கம் பண்ணாங்க. ஆமீன். அந்த தேசத்தில் போய் எல்லாத்தையும் என்ன பண்ணிரு, அழிச்சிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி தீர்க்கதரிசி அந்த ராஜாவிடத்துல சவுல் இடத்துல சொல்றாங்க. ஆனால் அந்த சவுல் அங்கே இருந்து கொழுமையானதையும் செழிப்பானதையும் எடுத்துட்டு வந்துட்டு அவர் சொல்றாரு, ஆமீன், இது எல்லாத்தையும் நான் என்ன பண்றேன், பலி செலுத்துறதுக்கு தான் நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்ன பொழுது ஆமீன் அப்ப சொல்றாங்க, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் தான் உத்தமம். ஹல்லேலூயா. ஆமீன். இவ்வளவு சொல்லி நிறையாவா என்ன பண்ணல, கீழ்ப்படிதலா திறக்கல பாருங்க. ஹல்லேலூயா. கடந்த நாட்களில் ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்ணும்படியாக போயிருந்தோம். அந்த வீட்டில் கூடியிருந்தவங்க எல்லாம் ரோமன் கத்தோலிக்க திருச்சபையை சேர்ந்தவர்கள் பாருங்க. ஆமீன். சொல்லுகிற ஒவ்வொரு அல்லேலூயாவுக்கும் ஒவ்வொரு ஆமேனுக்கும் குடும்பமாக எல்லாரும் ஒருமித்து என்ன பண்ணாங்க, அவங்க ஆண்டவரை உயர்த்தினாங்க, அல்லேலூயா சொன்னாங்க, பிரைஸ் தி லார்ட், ஆமென், ஸ்தோத்திரம்னு சொல்ல சொல்ல அவங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்க பாருங்க. ஆனால் உண்மையான தேவனை ஆராதிக்கிறோன்னு சொல்லிட்டு நம்ம இருக்க வாயை மூடிக்கிட்டு இருக்கிறோம் பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். எவ்வளவாய் வாயை திறக்கிறோமோ அவ்வளவான ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு தர அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். நம் உத்தமமாய் நடக்கிற பொழுது கர்த்தர் நமக்கு நன்மையான காரியங்களை தர உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறாங்க. பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே உத்தமம். ஆமென். நம்முடைய எத்தனை பேருடைய இருதயத்தில் அந்த கீழ்ப்படிதல் இருக்குது யோசிச்சு பார்க்கணும் பாருங்க. ஆமென். வாலிபர் ஐக்கியத்துக்கு வாங்க 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 வாங்கன்னு கூப்பிடுறோம். ஆனாலும் டிவி பார்க்கறதுக்கும் செல்போன் பார்க்கறதுக்கும் தூங்குறதுக்கும் அவங்களுடைய நேரத்தை செலவு பண்றாங்க. வசனத்தை கேட்கறதுக்கு என்ன பண்றது இல்லை, வாலிப பிள்ளைங்க அவருடைய செவியை சாய்க்கிறது இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். நான் கடந்த நாட்களில் சொன்னது பாடி வாலிப பிள்ளைங்க அவங்களுடைய வழியை சுத்தம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா வசனத்தை கேட்டா மாத்திரம் தான் அவங்க என்ன பண்ண முடியும், வழியை சுத்தம் பண்ண முடியும். உங்களுடைய இருதயத்தில் வசனம் இல்லைன்னு சொன்னா ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கை எங்கோ போய் நிற்கும். அப்ப நீங்களும் கஷ்டப்படுவீங்க, உங்களுடைய பெற்றோரும் கஷ்டப்படுவாங்க. ஹல்லேலூயா. அதனால இன்னைக்கு கீழ்ப்படிங்க. ஆமீன். எவ்வளவா ஜபத்தில் நேரத்தை செலவு பண்ண முடியுமோ அவ்வளவாய் செலவு பண்ணுங்க. வசனத்தை கேளுங்க. ஹல்லேலூயா. அப்படியே பெரிய காரியங்கள் செய்வார். அப்படியே சவுல் இடத்துல அவர் கீழ்ப்படிதல் இல்லாததுனால கர்த்தர் ஆமீன் சாமுவேலை வச்சு சொல்றாங்க, ஆமீன், உன்னை இந்த தேசத்துக்கு ராஜாவாக்கினது எனக்கு எப்படி இருக்குது, ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஹல்லேலூயா. ஆமீன். அவருக்கு கொடுக்கப்பட்டதான அந்த உயர் பதவி, அந்த ஜனங்களை ஆளுகிறதான அந்த இடத்துல இருந்து அவர் என்ன பண்ணாங்க, கீழே தள்ளுனாங்க பாருங்க. ஹல்லேலூயா. ஆமீன். அந்த சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 15:22 நீங்க வாசிச்சு பாருங்க. 28ஆம் வசனத்துல பார்க்கிறோம், அவருக்கு கொடுக்கப்பட்டதான அந்த ஆசீர்வாதம், அவருக்கு கொடுக்கப்பட்டதான அந்த உயர்விலிருந்து அவர் கீழே தள்ளப்பட்டார் பாருங்க. ஹல்லேலூயா. ஏன் சொல்லி பார்க்கிற பொழுது ஆமே அவரிடத்துல கீழ்ப்படிதல் இல்லை. கர்த்தர் விரும்புகிறதான உத்தமம் அவருடைய இருதயத்துல இல்லாமல் போனது. ஹல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் நன்மையை வழங்குகிறதா தேவனாய் இருக்கிறாங்க. ஆமென். நோவாவை குறித்து நம்ம பார்க்கிறோம், அவர் உத்தமனாய் இருந்தார் சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஆமென். அவரையும் அவருடைய குடும்பத்தையும் கர்த்தர் என்ன பண்ணாங்க, பாதுகாத்து கொண்டாங்க பாருங்க. அதை விட பெரிய நன்மை யாருக்கா தேவைப்படுதாங்க? ஹல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். தேசம் முழுவதுமாக பாவம் நிரம்பி இருக்கிறது, தேசம் முழுவதுமாக அக்கிரமம் நிரம்பி இருக்கிறது. ஆனாலும் நோவா இருந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு உத்தமனா இருந்தது நிமித்தமாக அவரும் அவருடைய குடும்பமும் என்ன பண்ணப்பட்டது, காக்கப்பட்டது. ஹல்லேலூயா. ஆமென். நாம் உத்தமமாய் நடக்கிற பொழுது ஆமென், உங்களை மாத்திரமல்ல உங்களுடைய பிள்ளைகளையும் உங்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளையும் கர்த்தர் பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறாங்க, ஆசீர்வதிக்கிறதான தேவனாய் இருக்கிறாங்க. ஆமென். என் பிள்ளை நல்லா படிச்சிருக்குதுங்க, வேலை கிடைக்கல. ஹல்லேலூயா. ஆமென். அப்ப இன்னும் என்ன பண்ணணும், நம்ம உத்தமமாய் நடக்கிறதுக்கு நம்ம பிராக்டிஸ் பண்ணணும் பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். எந்தெந்த காரியங்கள் எல்லாம் குறையா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மை நாமே நிதானித்து பார்க்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. உபாகமம் 18ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது, நீ உத்தமனாய் இரு. ஹல்லேலூயா. நீ உத்தமனாய் நடந்து கொள் என்று சொல்லி வசனம் சொல்லுது. வாசிங்கம்மா. உபாகமம் 18 அதனுடைய 13ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ உத்தமனாய் இருக்க கடவாய். ஹல்லேலூயா. ஆமென். நேரம் கடந்து விட்டது, அதனால் சுருக்கமாக நான் முடிக்கிறேன். அதனுடைய மேல் வசனங்கள் நீங்க வாசிங்க, குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். 9லேருந்து 15 வசனம் வரைக்கும் நீங்க வாசிங்க. வாசிச்சரான்னு சொல்ல நினைக்கிறேன். வாசிங்கம்மா அந்த வசனங்களை 9லேருந்து. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்துல நீ போய் சேரும்போது அந்த ஜாதிகள் செய்யும் அருவருப்பின்படி செய்ய கற்றுக்கொள்ள வேண்டாம். கர்த்தர் உங்களுக்கு என்று ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு நன்மையை கொடுக்கிறாங்க.
ஒரு இடத்துக்கு உங்களை கர்த்தர் கொண்டு போறாங்க அப்படின்னு சொன்னா ஆமென், நீங்க கொஞ்சம் தனியா இருங்க. அந்த ஜனங்கள் செய்றாங்க, அவர்கள் செய்றாங்க, அவங்க சாஸ்திரத்துக்கு நான் என்ன பண்றேன், அவங்களுக்காக செய்யறேன் அப்படின்னு சொல்லி உங்களை என்ன பண்ணிடாதீங்க, ஒப்பு கொடுத்துடாதீங்க. தொடர்ந்து வாசிங்க. குறி சொல்லுகிறவனும் நாள் பார்க்கிறவனும் அஞ்சனம் பார்க்கிறவனும் சூனியக்காரனும் மந்திரவாதியும் ஆமென். ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். போதுமா? இப்படிப்பட்டதான காரியங்கள் இன்னும் அநேக கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில் இருக்குது பாருங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல அருமையான ஒரு கிறிஸ்தவ மனிதர். அவர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லா காரியங்களும் என்ன பண்ணுவாங்க, சாஸ்திரம் பார்க்கறதும் சம்பிரதாயம் பார்க்கறதும் பேர்களில் மாற்றத்தை உண்டு பண்ணுகிறதும் எண்களை வைத்து பார்க்கறதும் இப்படியெல்லாம் என்ன பண்ணுறாங்க, செய்கிறவர்களாக இருக்கிறாங்க பாருங்க. ஹல்லேலூயா, ஆமென். இன்னும் இப்படிப்பட்டதான காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது இன்னைக்கு என்ன பண்ணுங்க, தூக்கி போடுங்க. அது கர்த்தருக்கு அருவருப்பான காரியம். ஹல்லேலூயா. இன்னும் நன்மை வரலை அப்படின்னு சொன்னா இன்னும் இதுல ஏதோ ஒரு காரியம் என்ன பண்ணுது, நம்முடைய இருதயத்துல இருந்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் நன்மையை வழங்காதிரார் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ஒரே ஒரு மனுஷனை குறித்து சுருக்கமாய் சொல்லி நான் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் அதனுடைய முதல் வசனத்தை மாத்திரம் வாசிங்க. ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். ஆபிரகாமை குறித்து நம்ம நிறைய முறை தியானிச்சிருக்கிறோம், நிறைய காரியங்கள் நம்ம வாசித்து இருக்கிறோம். ஆமென். ஆபிரகாம் எப்படிப்பட்ட மனுஷன்? ஆபிரகாம் யாரு? விசுவாசத்தில் தகப்பன். விசுவாசத்தில் அவர் தான் விசுவாசத்துக்கு அடித்தளம், பேஸ் பாருங்க. ஆமென். அப்படியா இருந்ததான ஆபிரகாம் இடத்துல கர்த்தர் பார்த்து சொல்லுகிறார், ஆபிரகாம் எத்தனை வயதா இருந்த பொழுது? 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு. ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் ஆபிரகாம் இடத்துல பார்த்து சொல்றாங்க, நீ எப்படி இரு, எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு அப்படின்னு சொல்லி. ஹல்லேலூயா. பலமுறை நம்ம வாசிச்சிருப்போம், ஆனால் இந்த காரியத்தை நம்ம என்ன பண்ணியிருக்க மாட்டோம், கொஞ்சம் நம்ம கவனிச்சிருக்க மாட்டோம் பாருங்க. நம்ம நிறைய நேரத்தில் நம்ம சொல்லுகிறதான காரியம், ஆபிரகாம் என்ன பண்ணாரு, 25 வருடங்கள் காத்து கொண்டு இருந்தார். ஹல்லேலூயா. ஏன் அவருக்கு அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறதுக்கு 25 ஆண்டுகள் ஆனது என்று சொல்லி நம்ம என்ன பண்ணல, யோசிக்கல பாருங்க. இந்த பகுதியில் நம்ம பார்க்கிறோம் பாருங்க, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றாங்க. ஹல்லேலூயா. அதற்கு முன்பாக இருக்கிறதான வசனங்கள் மாத்திரம் நான் சுருக்கமாக ஒரு சில வசனங்கள் நான் சொல்றேன் பாருங்க. 12ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம் விசுவாசமா இருந்ததான காரியங்கள் எவை என்று சொல்லி பார்க்கிற பொழுது இந்த 1ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் 12ஆம் அதிகாரத்தில் 1லேருந்து 4 வசனங்கள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கர்த்தர் சொல்றாங்க இல்லையா, உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக்குவேன், உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன்னு சொன்னாங்க இல்லையா. இந்த காரியங்களில் விசுவாசமாக இருந்தார். அந்த 99 100 வயது வரைக்கும் அவர் விசுவாசமாக தான் இருந்தார், மரிக்கிற வரைக்கும் அவர் விசுவாசமாக தான் இருந்தார். ஆனால் இந்த 25 வருடங்கள் ஆனதற்கான காரணம் பார்க்கிற பொழுது 1ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம், முதல் வசனத்தில், நீ உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராயையும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தை என்ன பண்ணிட்டு வராரு, அழைச்சிட்டு வராரு. ஹல்லேலூயா, ஆமென். எல்லாத்தையும் என்ன பண்ணு, விட்டுட்டு வான்னு சொல்லி அவர் லோத்தை அழைச்சிட்டு வராரு. 13ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம், லோத்தினுடைய மந்தை மேய்ப்பருக்கும் ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் சண்டை வருது. அவங்க 2 பேரும் பிரிஞ்சு போகிறாங்க. அதற்கு பிறகாக நம்ம பார்க்கிறோம் 14ஆம் அதிகாரத்தில் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பிறகு கர்த்தர் மீண்டும் என்ன பண்றாரு, ஆபிரகாம் இடத்துல வாக்கு தத்தங்களை உறுதிப்படுத்துறாங்க. அதற்கு பிறகாக அநேக காரியங்கள் நடக்கிறது பாருங்க. ஆமென், ஸ்தோத்திரம். அதுக்கு பிறகு 15ஆம் அதிகாரத்தில் மீண்டுமாக கர்த்தர் ஆபிரகாம் இடத்துல கேட்கிற பொழுது ஆபிரகாம் சொல்றாரு, என்னுடைய வீட்டில் வேலையா இருக்கிறதா இந்த மனுஷன் தான் எனக்கு என்ன பண்றான், என்னுடைய வாரிசா இருக்க போகிறான் அப்படின்னு சொல்லுகிற பொழுது கர்த்தர் மீண்டுமாக ஆபிரகாம் இடத்துல வாக்கு தத்தத்தை உறுதிப்படுத்துறாங்க. ஆனாலும் ஆமென், சாராருடைய பேச்சை கேட்டு 16ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம், ஆகாரை என்ன பண்றார், அவர் விவாகம் பண்ணி கொள்ளுகிறார். ஆகாரின் மூலமாக ஒரு மகனை பெற்றெடுக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். கர்த்தர் சொன்னதான காரியங்கள் ஆமென் ஒன்றையும் ஆபிரகாம் என்ன பண்ணல,
கை கொள்ளாமல் போனார். விசுவாசம் வச்சாரு, கர்த்தர் என்னை உயர்த்துவாரு, கர்த்தர் என்னை பெரிய ஜாதிக்கு தகப்பனாக்குவாரு, கர்த்தர் எனக்கு நன்மையான காரியங்களை செய்வார்னு சொல்லி விசுவாசம் வைத்திருந்தார். ஆனால் அது அவருடைய வாழ்க்கையில் என்ன பண்ணல, அவர் பிராக்டிஸ் பண்ணாமல் விட்டுட்டாரு பாருங்க. ஹல்லேலூயா, ஆமென். அதனால தான் கர்த்தர் இந்த 17ஆம் அதிகாரத்தில் இந்த 99வது வயதில் சொல்றாரு பாருங்க, ஆக்சுவலாக வெயிட் பண்ணது ஆபிரகாம் இல்லை, ஆமென், கர்த்தர். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு அவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு, ஆமென், ஆபிரகாமுக்காக கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு, 25 வருடங்கள் காத்து கொண்டு இருந்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஆமென். நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து உத்தமனா இரு அப்படின்னு சொன்னதும், ஆமென், அப்போ ஆபிரகாம் சொல்றாரு பாருங்க, நான் உனக்கு என்ன வாசிங்கம்மா, உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து வணங்கினான். ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். அப்பதான் ஆபிரகாம் என்ன பண்றாரு, அவருடைய குற்றங்கள் எல்லாவற்றையும் உணர்ந்து ஆண்டவருடைய சமூகத்துல தன்னை ஒப்பு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவருடைய சமூகத்துல அவர் என்ன பண்றாரு, தன்னை சரண்டர் பண்றாரு பாருங்க. ஹல்லேலூயா, ஆமென். முகங்குப்புற விழுந்து, ஆமென், வணங்கினான். அப்ப ஆண்டவர் மீண்டுமாக சொல்ல, நான் உன்னோட பண்ணின உடன்படிக்கை என்னவென்றால் என்று சொல்லி மீண்டுமாக அந்த காரியங்களை கர்த்தர் அவருக்கு செய்கிறத நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஆமென். நிறைய முறை வசனங்கள் நம்ம வாசிச்சிருக்கிறோம். ஆனால் ஆமென், உத்தமமாய் ஆபிரகாமை கர்த்தர் நடக்க சொல்லி இருந்ததை நம்ம என்ன பண்றல, கவனிக்காம விட்டுருக்கிறோம் பாருங்க. ஆமென். நிறைய இடத்துல நம்ம பார்க்கிறோம் பாருங்க. யோபுவை பார்த்து சொன்ன, இவர் எப்படி இருந்தாரு, உத்தமனாய் இருந்தான் என்று சொல்றாரு பாருங்க. ஆமென். நோவாவை பார்த்து சொல்றாரு, இந்த மனுஷன் உத்தமனாய் இருந்தான்னு சொல்லி. ஆனால் ஆபிரகாமை பார்த்து சொல்லணும், உத்தமனாய் இரு. ஹல்லேலூயா, ஆமென். உங்களையும் என்னையும் காத்து கர்த்தர் நாளையும் சொல்லுகிறதான காரியம், நீ எனக்கு முன்பாக எப்படி இரு, உத்தமனாயிரு. ஹல்லேலூயா, நீ எனக்கு முன்பாக நீ உத்தமனாய் இருக்கும் பட்சத்தில் உனக்கென்று வைத்திருக்கிறதான ஆசீர்வாதங்களை நான் தரேன். ஹல்லேலூயா, ஆமென். நிறைய நேரத்தில் நம்முடைய ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டு போகிறதற்கு, ஆமென், நாம் கர்த்தருக்கு முன்பாக நாம் உத்தமமாய் இல்லாமல் இருக்கிறது தான் காரணம் பாருங்க. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் நம்ம பார்க்கிறோம் பாருங்க, அவர்கள் ஆமென் கர்த்தருக்கு முன்பாக அவர்கள் உத்தமமாக இல்லாததினால, ஆமென், 20 வயதிலிருந்து அதற்கு மேற்பட்டதான எல்லாரையும் என்ன பண்ணல, கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினதான கானான் தேசத்துல கொண்டு போய் சேர்க்கல பாருங்க. ஹல்லேலூயா, ஆமென். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறதான காரியம், என்னை பார்த்து சொல்லுகிறதான காரியம், ஆமென், உத்தமமாயிரு. ஹல்லேலூயா, ஆமென். எனக்கு முன்பாக உத்தமமாய் நடக்கிற பொழுது உனக்கு நன்மையான காரியங்களை நான் என்ன பண்றேன், தருகிறேன் என்று சொல்லி கர்த்தர் அந்த நாளிலும் சொல்லுகிறாங்க. ஹல்லேலூயா, ஆமென். கடைசி ஒரு வசனத்தை வாசிங்க, பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். மனுஷனை செம்மையானவனாக என்ன பண்ணாராம், உண்டாக்கினார். ஆங்கில வேதத்தில் ரொம்ப அழகாய் போடப்பட்டிருக்கிறது, காட் மேட் மேன் பிளேம்லெஸ் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்குது பாருங்க. ஆமென். எந்த ஒரு குறையும் இல்லாமல் உத்தமமாய் மனுஷன் என்ன பண்ணியிருக்கிறாங்க, தேவன் உண்டாக்கி இருக்கிறாங்க. வாசிங்கம்மா. அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள். ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். சின்ன காரியங்கள் நம்ம என்ன பண்றதில்ல, தவறி விடுகிறதுனால கர்த்தருக்கு முன்பாக நாம் உத்தமமாய் இல்லாமல் போய் விடுகிறோம் பாருங்க. ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். ஒரு சின்ன காரியமா இருக்கும், ஆமென், வீட்டில் நம்ம வைத்திருக்கிறதான ஒரு சின்ன ஒரு சொருபமா இருக்கலாம், ஆமென், இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரு படமா இருக்கலாம், ஒரு மாதாவினுடைய ஒரு போட்டோவாக இருக்கலாம், நம்ம வீட்டு வாசல்ல வைத்திருக்கிறதான ஒரு சின்ன ஒரு விக்கிரகத்தினுடைய உருவமா இருக்கலாம். ஆமென். இவைகள் நம்முடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதத்தை தடை செய்திருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். நாம் வேலை செய்கிறதான இடங்களில், ஆமென், கர்த்தர் நமக்கு ஒதுக்கி வைத்ததான விக்கிரகங்களை உண்டு பண்ணுகிறதுனாலும், விக்கிரகமான காரியங்களுக்கு அலங்காரம் செய்கிறதுனாலும், ஆமென், நம்முடைய வேலையில் ஒருவேளை ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கலாம். ஒரு கல்யாண வீட்டுக்கு, ஒரு ஃபங்க்ஷனுக்கு, ஒரு ஆண்டவரை அறியாத ஜனங்களுடைய வீட்டு நிகழ்ச்சிக்கு போகிற பொழுது, ஆமென், நம்ம வைக்கிறதான ஒரு சின்ன ஒரு குங்குமம், ஒரு சந்தனம், ஒரு பொட்டு, இவைகள் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து உத்தமமாக இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணமாக இருக்கலாம். சின்ன காரியம் தான் பாருங்க. ஆபிரகாம் இவைகளை பெருசா எடுத்துக்கொள்ளல, ஆனாலும் கர்த்தருடைய பார்வைக்கு அவைகள் எல்லாம் அருவருப்பாய் இருந்தது. ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். ஆபிரகாமை ஆசீர்வதிக்க கர்த்தர் 25 வருடங்கள் காத்துட்டு இருந்தாங்க பாருங்க. ஆமென். அப்படியாக கர்த்தர் இன்னைக்கும் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான குறைவான காரியங்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்க எடுத்து போடும் பட்சத்தில் கர்த்தர் இந்த நாளில, ஆமென், உங்களுக்கு நன்மையான காரியங்களை செய்ய வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஆமென். கடைசி ஒரே வாசிங்கம்மா, 84ஆம் சங்கீதம் அதனுடைய 11ஆவது வசனத்துடைய கடைசி பகுதியை மாத்திரம் வாசிங்க. உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை
வழங்காதிரார். ஹல்லேலூயா. ஆமென். நம் உண்மையாய் நடப்போம். ஆமென். கர்த்தருக்கு பிரியமான காரியங்கள் எவைகள், கர்த்தர் அருவருக்கிறதான காரியங்கள் எவைகள் என்று சொல்லி ஆமென் நாம் ரொம்ப கவனமாய் இருக்கணும் பாருங்க. ஆமென். இந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு இந்த பரிசுத்த வேதாகமத்தில் ரொம்ப தெளிவாய் சொல்லப்பட்டிருக்குது. ஆமென். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிறதான உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுது பாருங்க. ஆமென். அந்த வேதத்தின்படி நம்ம நடந்துதான் ஆகணும் பாருங்க. ஆமென். வசனங்களை ரொம்ப கவனமா நம்ம படிப்போம். ஒரே ஒரு வார்த்தை தான், உத்தமனா இரு. ஆமென். நம்ம அதை பாஸ் பண்ணி படிச்சுட்டு போயிட்டோம் பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஆமென் தடையா இருக்கிறதான காரியங்களுக்கு ஆமென் கர்த்தர் காரணம் இல்லை, நான் தான் காரணம். ஹல்லேலூயா. ஆமென். எந்தெந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து விளக்கணுமோ அந்தந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து விளக்குவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஹல்லேலூயா. ஆமென். நம்ம எழுந்து நிற்கலாம், நாம் ஜெபிக்கலாம், கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஒருவேளை ஆண்டவருக்கு பிரியமில்லாம ஆமென் ஒரு மதுவான கடை வாசல் இல்லையோ, ஒரு பெட்டி கடை வாசல் இல்லையோ, ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் நான் போய் நின்றுட்டேனா, ஆமென் என்னுடைய பிள்ளைகளை தேவையில்லாத ஒரு வார்த்தையினால் நான் பேசிட்டேனா, தேவையில்லாமல் ஒரு கோவப்பட்டேனா, யாரையும் நான் புறம் கூறிட்டேனா, ஆமென் ஏதோ ஒரு தேவையில்லாத வார்த்தையை நான் பேசிட்டேனா, ஆமென் எதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமில்லாமல் நம்ம செய்திருக்கிறோமோ, ஆமென் யார்கிட்டயாச்சும் போய் கையை நீட்டி எனக்கு இது பார்த்து சொல்லுங்க, என்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்குமா, ஒருவேளை நம்ம செஞ்சிருக்கலாம், தவறு செய்திருக்கலாம். ஆமென். ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க இந்த நாளிலும். அப்பா உமக்கு பிரியமில்லாமல் நிறையா காரியங்களை நான் செஞ்சுட்டேன். ஆமென். உமக்கு அருவருப்பான காரியங்களை நிறையா செஞ்சுட்டேன். அப்பா இந்த நாளிலும் நான் நம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறேன். உத்தமமாய் நான் நடக்கிறதுக்கு ராஜா நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும். ஹல்லேலூயா. ஆமென். யோபினுடைய மனைவி ஆமென் யோபின் இடத்துல பார்த்து கேட்குறாங்க, எல்லா காரியமும் உனக்கு போயிடுச்சு, உன்னுடைய சொத்து பத்தெல்லாம் போயிடுச்சு, உன்னுடைய மிருக ஜீவன்கள் எல்லாம் செத்து போனது, உன்னுடைய பிள்ளைகளும் செத்து போனாங்க, இன்னும் நீ உன்னுடைய உத்தமத்தில் உறுதியா இருப்பாயோ அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கறாங்க. ஹல்லேலூயா. ஆமென். அப்படியா யோபு உத்தமமா இருந்தார் பாருங்க. ஆமென். இந்த நாளிலும் ஆமென் ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறதான ஆமென் உண்மையான தேவத்தை ஆராதிக்கிறதான நாம் எந்த அளவுக்கு கர்த்தருடைய பார்வையில் உண்மையா இருக்கிறோம், உத்தமமா இருக்கிறோம் என்று சொல்லி நம்ம யோசித்து பார்க்கணும் பாருங்க. சின்ன காரியமாக இருக்கலாம், ஒரு சிறு கடுகளவான காரியங்களாக இருக்கலாம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில விரும்புகிறது பெர்ஃபெக்ஷன். ஹல்லேலூயா. ஆமென். உத்தமம் சரியாய் நடக்கும்படியாய் கர்த்தர் விரும்புகிறாங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஒரு குறைவும் இல்லாமல் இருக்கும்படியாய் கர்த்தர் நமக்கு விரும்புகிறாங்க. நன்மையை எதிர்பார்க்கிறதான நாம் ஆமென் உத்தமமாய் நடக்கிறதுக்கு நாம் பிரயாசப்பட வேண்டியது அவசியமான ஒன்றாயிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். சிறு காரியங்கள் பெரிய ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில தடை பண்ணி வைத்திருக்கிறது. ஹல்லேலூயா. நாட்கள் கடந்து கொண்டே இருக்கிறது, காலங்கள் கடந்து கொண்டே இருக்கிறது. ஒரு நாள் பரலோக ராஜ்யம் வரும். ஆமென். நாம் செய்கிறதான சிறு தவறுகள், சிறு குற்றங்கள், சிறு பிழைகள் ஆமென் நம்மை பரலோகத்தில் கொண்டு சேர்க்க முடியாதபடிக்கு தடையாய் வந்து நம்முடைய வாழ்க்கையில நிற்கும் பாருங்க. ஆமென். சாராள் ஆபிரகாம் எடுத்து சொன்னதான வார்த்தைக்கு செவி கொடுத்தாங்க. ஆமென். வசனத்தை கவனமா கேளுங்க. அநேக துருபதேசங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்துடுச்சு. செல்போன்களிலும் டிவிகளிலும் ஆமென் நீங்க என்ன வேணும்னா செய்யலாம். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களுக்கு நன்மையை தருவார் என்று சொல்லுகிறதான வசனங்கள்லாம் வந்துடுச்சு. ஆமென். செவி கொடுக்காதீங்க. ஆமென். பரலோகத்துக்கு ஏற்றதான கர்த்தருக்கு பிரியமான வேதத்தில் சொல்லப்பட்டதான வார்த்தைகளுக்கு மாத்திரம் செவி கொடுங்க. ஆமென். அந்த பகுத்தறிகிறதான அந்த அறிவை கர்த்தர் உங்களுக்கு தரணும் சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆமென். கர்த்தர் பெரிய காரியங்களுடைய வாழ்க்கையில் செய்ய வல்லம் உள்ள தேவனாய் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆமென். இந்த நாளிலும் கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிக்கலாம். எங்கள் ஜீவனின் பலனான கர்த்தாவே நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. இந்த ஆசீர்வதிக்கப்பட்டத நல்ல ஆராதனை நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வேதத்தில் நல்ல ஒரு வார்த்தையை தியானிக்க கிருபை செய்தீங்க ராஜா. உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காமல் இருக்கிறதான தேவன் நீர் எங்களோடு இருக்கிறீங்க ராஜா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நன்மையை நீங்க தரேன்னு சொல்லிட்டீங்க, உத்தமமாய் நடக்கிறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த உலகத்தில் இருக்கிறதான காரியங்களும் எங்களை நிறைய நேரத்தில் துன்மார்க்கமான காரியங்களுக்கும் பாவமான காரியங்களிலும் இழுத்து செல்லுகிறது ராஜா. நீர் தான் எங்களை வேலையை எடுத்து பார்த்துக்கொள்ளணும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உத்தமமாய் நடந்து உம்முடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பரிபூரணமாய் பெற்றுக்கொள்ள அப்பா நீரே கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாள் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறதான உம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா நீர் தாமே உம்முடைய ஆசீர்வாதத்தினால நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் தாழ்த்தி உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க அப்பா, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். 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 ஹல்லேலூயா. Praise the Lord. ஒரு பாடல் நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? ஆமென். ஒரு சரணத்தை மாத்திரம் நம்ம பாடலாம். பாடி நாம் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது
ஆமென். ஒப்பு கொடுத்த தேவனுடைய பிள்ளைகள் தீர்மானங்களை எடுத்து காணிக்கை செலுத்தி கர்த்தரை மையப்படுத்தும்படி உங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். விழித்தெழு விசுவாசியே, நீ விழித்து கண்களை ஏறிட்டு பார். எழுந்து கட்டுவோம் வாருங்கள், இன்றே எழுந்து கட்டிடவா என்றுதான் அந்த பாடல் பாட போறோம். எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? விழித்தெழு விசுவாசியே, நீ விழித்து கண்களை ஏறிட்டு பார். எழுந்து கட்டுவோம் வாருங்கள், இன்றே எழுந்து கட்டிடவா. எழுந்து கட்டுவோம் வாருங்கள், இன்றே எழுந்து கட்டிடவா. விழித்தெழு விசுவாசியே, எருசலேமின் அலங்கத்தை பார். தெருக்களின் அலங்கோலத்தை பார். எருசலேமின் அலங்கத்தை பார். தெருக்களின் அலங்கோலத்தை பார். நொறுங்கி ஜெபித்து விரும்பி நீயும் வா. விரும்பி அலங்கத்தை கட்டிடவா. நொறுங்கி ஜெபித்து விரும்பி நீயும் வா. விரும்பி அலங்கத்தை கட்டிடவா. விழித்தெழு விசுவாசியே, விழித்து கண்களை ஏறிட்டு பார். எழுந்து கட்டுவோம் வாருங்கள், இன்றே எழுந்து கட்டிடவா. எழுந்து கட்டுவோம் வாருங்கள், இன்றே எழுந்து கட்டிடவா. விழித்தெழு விசுவாசியே, ஒரு சரணத்தை எல்லாரும் சேர்ந்து பாடி ஜெபிக்க போறோம். ஆமென். எருசலேமின் அலங்கத்தை பார். ஆமென். தெருக்களின் அலங்கோலத்தை பார். நொறுங்கி ஜெபித்து விரும்பி நீயும் வா. விரும்பி அலங்கத்தை கட்டிடவா. நம்ம கேட்டோம் இல்லையா? ஆமென். உத்தமமாய் நடக்கிறவரிடத்திலே தேவன் பிரியமாய் இருக்கிறார். உத்தமமாய் நடக்கிறவர்கள் தேவன் நன்மையை வழங்காதிரார். ஆமென். கையில் கத்தர் கொடுக்கிற உத்தரவாதங்களையும் பொறுப்புகளை நிறைவேற்றும்படி நம்ம ஒப்புக் கொடுத்து இந்த பல்லவியை பாடுவோம். எருசலேமின் அலங்கத்தை பார். தெருக்களின் அலங்கோலத்தை பார். எருசலேமின் அலங்கத்தை பார். தெருக்களின் அலங்கோலத்தை பார். நெருங்கி ஜெபித்து விரும்பி நீயும் வா. விரும்பி அலங்கத்தை கட்டிடவா. நொறுங்கி ஜெபித்து விரும்பி நீயும் வா. விரும்பி அலங்கத்தை கட்டிடவா. விழித்தெழு விசுவாசியே, விழித்து கண்களை ஏறிட்டு பார். எழுந்து கட்டுவோம் வாருங்கள், இன்றே எழுந்து கட்டிடவா. எழுந்து கட்டுவோம் வாருங்கள், இன்றே எழுந்து கட்டிடவா. எழுந்து கட்டுவோம் பாடுவோம். இன்றே எழுந்து கட்டிடவா. மீண்டும் எழுந்து கட்டுவோம் வாருங்கள், இன்றே எழுந்து கட்டிடவா. விழித்தெழு விசுவாசியே. நாம் ஜெபிக்கலாம். தலைகளை தாழ்த்துவோம், ஜெபம் செய்வோம். ஆமென். ஆசிரமா ஜெபம் பண்ணுவாங்க.
நாம் யாவரும் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம். பரிசுத்தமுள்ளதான எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நல்ல இந்த மனமகிழ்ச்சியின் நல்ல நாளுக்காக, நல்ல காலை வேளைக்காக நாங்கள் நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளை கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றினபடினாலே ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, தேவனாகிய கர்த்தர் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து ஆண்டவரே அதை பரிசுத்தமாக்கினீர் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோமே. அப்படியாக இந்த நாளை கர்த்தர் ஆசீர்வாதம் உள்ளதாய் மாற்றி கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். விசேஷமாக இந்த நாளின் ஆராதனையில் ஆண்டவரே உங்கள் நாமம் மகிமைப்பட்டபடியினாலும் கர்த்தாவே உங்கள் நாமம் உயர்த்தப்படுவதற்கு ஏதுவாகவும் கர்த்தர் கிரியை செய்தபடியினால் ராஜா உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்திரிக்கிறோம். நாளின் ஆராதனை முழுமையிலும் ஆண்டவரே உங்கள் பிரசனம் கடந்து வந்தபடினாலே ஸ்தோத்திரம் ஐயா. பாடல் ஆராதனை ஆசீர்வதித்தீர்கள், நன்றி ஆண்டவரே. நல்ல வேத வார்த்தைகள் வசனங்கள் எங்களுக்காக கொடுத்திருக்கிறீங்க, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை நாங்களே கர்த்தாவே ஆண்டவரே ஒவ்வொரு விசையும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நாங்கள் எங்களை கர்த்தாவே சீர்படுத்திக் கொள்ளக்கூடிய கிருபைகளை எங்களுக்கு கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரம். எங்களை பலப்படுத்துங்க ராஜா. இன்னும் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் உத்தமமும் உண்மையும் உடையவர்களாய் விளங்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா அபாத்திர தன்மைகளும் நீங்கட்டும் ஐயா. பாத்திரர்களாய் எங்களை மாற்ற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம். எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்துங்க ராஜா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களை பலப்படுத்தி தகுதிப்படுத்தும்படியாய் ஆண்டவரே உமக்கு முன்பாய் நிற்கத்தக்க மாசற்றவர்களாய் எங்களை மாற்ற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய சமூகத்திலும் படைத்திருக்கிற அன்பின் காணிக்கைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே காணிக்கை பெட்டி நிறைய உட்கார்ந்து காணிக்கை போடுகிறவர்களை அவர் கவனித்து கொண்டிருந்தார் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோமே ராஜா. அப்படியாக காணிக்கை செலுத்தினதான ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்டிருக்கிறீங்க. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் தம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகள் நன்மையான காரியங்கள் எல்லாவற்றையும் கொடுத்து நிறைவுபடுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரம். ஆசீர்வாதமாய் இருக்கட்டும் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிற கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னும் உடைய சமூகத்திலும் ஆண்டவரே வந்த தம்முடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து வர தடைப்பட்டவர்களையும் கர்த்தாவே நீங்கள் நன்மையினால் நிரப்பி ஆசீர்வதித்து அவங்களே உங்கள் சமூகத்துக்கு கொண்டு வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கோடை காலத்தினுடைய தாக்கங்கள் ஒருவரையும் கர்த்தாவை தாக்காமல் ஆண்டவரே உடைய இரத்த கோட்டைக்குள்ளாய் கர்த்தாவே உடைய கரத்தின் நிழலுக்குள்ளாய் எல்லாரும் நீங்கள் மூடி மறைத்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். சகலவிதமான துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடன் சகவாசமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட என்றும் சதா காலங்களிலும் வருக பரியந்தம் இருப்பதாக. ஆமென், 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 ஆமென் சொல்லுவோமா? நல்ல ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆமென். Praise the Lord. Hallelujah. 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 பாடி கர்த்தரை ஆராதிக்கலாம். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். பக்கத்தில் உள்ள வாழ்த்துக்களை சொல்லுங்க.
சமாதானத்தோடு கடந்து போகும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். ஆமென். தொடர்ந்து ஊழியங்களுக்காக எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. நாங்களும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். தேங்க்யூ. காட் bless you.